கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே, இயேசுவே, நான் வழி விலகி போகக்கூடாது, என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ வழியிலே உன்னை காக்கிறதற்கும், எதுக்குங்க? வழியில் உன்னை காக்கிறதற்கும். வழியில சிங்கம் இருக்கிறது, வேற என்ன இருக்குதுங்க? கரடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி என்ன பண்ணுவான்? அவன் உழமாட்டான். ஹல்லேலூயா. அப்போ ஆயத்தம் இல்லாத மனிதன் ஆசீர்வாதத்தை பெற முடியாத மனிதன், ஆயத்தம் இல்லாத மனிதன் தேங்கி நிற்கிற மனிதன், ஆயத்தம் இல்லாத மனிதன் செத்த மனிதனுக்கு சமானம். ஹல்லேலூயா. ஆயத்தம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு இது அப்படியே நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. ஆயத்தம் ஆகிறது நீயா ஆயத்தம் ஆகிறது இல்ல, ஒண்ணுமே வேண்டாங்க. என்னை இழுத்து கொள்ளும் அப்படின்னு நீங்க பாடக்கூட வேண்டியதில்ல, அவரே உங்களை இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரே என்னை இழுத்து கொள்ளுகிறார். இடக்கையால் தாங்குகிறீர் அப்படி நீங்க பாட வேண்டிய அவசியம் இல்ல, அவரே உங்களை தாங்குகிறார். ஹல்லேலூயா. சத்தமாவர் ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா, வழியில உன்னை காக்கிறதுக்கு, அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போறதுக்கு, உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறார். அந்த தூதன் என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா, அவர் 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு முன்பாக கடந்து போவதற்கு அவர் கடந்து வந்து விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை வழி நடத்துறதுக்காக, நம்மளை பாதை காட்டுறதுக்காக, அவர் நம்மளை காக்கிறதுக்காக அவர் நமக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள வந்துட்டாரு, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்கு வழிகாட்டுகிறார், வழியில் என்னை காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, நீங்க ஆவியானவரோட கோஆபரேட் பண்ணா என்ன பண்ணணுங்க? கோஆபரேட் பண்ணா, ஒத்துழைத்தால் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவரே உங்களை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க வாழ்க்கையில. ஏங்க கஷ்டப்படுறீங்க? அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் இல்லையா? ஆனா அந்த ஸ்திரீ என்ன பண்ணாலாம்? அவ நடந்து போயிட்டு இருக்கிறாளே, தலையெல்லாம் சுமைய வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாளேன்னு பார்த்துட்டு பின்னாடி வந்த ஒரு ஜீப்புக்காரன் என்ன பண்றான்? வண்டியை நிறுத்திட்டு, அம்மா நீ வந்து இந்த வண்டியில ஏறுங்கம்மான்னு சொன்னதும் இவ ஏறி உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணாலாம்? அவ அந்த பாரத்தை எல்லாம் தான் தலைமையிலேயே இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தாலாம். நீ தூக்க முடியாம கஷ்டப்படுற, அதனால வண்டியில ஏறி உக்காந்து உன் பாரத்தை எல்லாம் வண்டியில வச்சிரு அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டியில ஏறி உக்காந்து இன்னும் பாரத்தை உன் தலை மேலதான் வச்சிட்டு இருக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, உங்களை பார்த்துட்டு சும்மாவே இருப்பார். அனுபவி ராஜா, அனுபவி அப்படிம்பாரா? நாம என்ன சொல்லுவோம்? பண்ணையில அனுபவி அப்படிம்போம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? வெளியில போகாதடா போகாதடான்னு சொன்னேன், போன இல்ல, உனக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போயிருச்சு இல்ல, படு அனுபவி அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உனக்கு முன்னாடி நான் ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், உன் தலைய நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்றேன், இதை சாப்பிட்டு அனுபவி, இந்த விருந்த சாப்பிட்டு அனுபவி. ஹல்லேலூயா. அவர் சொல்ற அனுபவிக்கும் நாம சொல்ற அனுபவிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே நமக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அதை அவர் சாப்பிட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தாங்க நம்மளை ஆயத்தப்படுத்துகிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற தேவன். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தப்படுத்தின ஸ்தானத்துக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் மட்டும் ரொம்ப பிடிவாதக்காரருங்க.
என்னதுங்க? உன் பிடிவாதம் 100 மடங்குனா ஆண்டவர் பிடிவாதம் 1000 மடங்கு. ஹல்லேலூயா. உன் பிடிவாதம் அழிவை நோக்கி நடத்தும், ஆண்டவருடைய பிடிவாதம் ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்தும். ஹல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? உனக்கு முன்னாடி நன்மையையும் தீமையையும் நான் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், எது வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன செய்யணும்? இங்க ஆயத்தமாக வேண்டும். நல்லதுக்கு ஆயத்தமாகுங்க. அவர் உங்களை எதுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா, நான் உனக்குன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணினத சுதந்தரிக்கிற வரையிலும் நான் உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ற வரையிலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். அவர் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு அவர் நடத்துகிற தேவன். ஆனா நாம மட்டும் முரண்டு பண்ண கூடாது. அப்போ உங்களுடைய அழைப்பு என்னவோ, உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதம் என்னவோ, நீ கடந்து போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் என்னவோ, அந்த கடைசி இடம் வரையிலும் கொண்டு போகிறதற்காக அவர் என்ன செய்யறாருங்க? இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்து ஒரு தூதராக நமக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா, எந்த தீமை வந்தாலும் ஹல்லேலூயா, பாடி கார்டு மாதிரி உங்களுக்கு 2 பக்கம் 2 தேவதூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடி கார்டு மாதிரி உங்களுக்கு தேவதூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்குன்னு கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் தங்களுடைய பணியை செய்வார்களாக. பாருங்க, தேவதூதர்களுக்கு விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேவதூதர்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த தேவதூதர்களை நாம பயன்படுத்துறதே இல்லைங்க. என்ன பண்றது இல்ல? தேவதூதர்களை பயன்படுத்துறதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அலாவுதீன் என்ன பண்ணா? ஒரு அற்புத விளக்க வச்சிருந்தான். அந்த விளக்க என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணணும்? தேய்க்கணும். தேய்ச்சா உடனே என்ன பண்ணும்? ஒரு பெரிய பூதம் வரும். பூதம் வந்து ஆலம் பணம் அப்படிங்கும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும்? சொல்லுங்கள் எஜமான், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த அலாவுதீனுடைய அற்புத விளக்காம தேய்க்கணுமே. தேய்க்கிறதுக்காக சோம்பேறித்தனப்பட்டா நடக்குமா? நடக்காது. அதுதாங்க தேய்க்கிறது தாங்க ஆயத்தம். அது மாதிரி நமக்கு முன்னாடி 2 சைட்லையும் ஆண்டவர் 2 தேவதூதர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு வலதும் இடதும் 2 தேவதூதர்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவதூதர்கள் உங்களுக்காக அலாவுதீனுடைய அற்புத விளக்குல இருந்து வந்த அந்த பூதத்தை விட பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுங்க. 1 மாசம் டெய்லி பண்ணி பாருங்க. டெய்லி எல்லா விஷயத்துக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் இந்த ஆசீர்வாதத்தை என்னிடத்தில் கொண்டு வருவார்களாக கட்டளை கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இயேசுவின் மூலமாக பிதா கிட்ட நீங்க ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா? பிதாவே நேரடியா அதை இயேசு கிட்ட கொடுத்து, இயேசு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்து அது அப்படி நம்ம கிட்ட ஆசீர்வாதமா வருதா? இல்ல. அவரு நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்றீங்க. என்னன்னு ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என்னன்னு ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்க. ஒரு சுகம் வேணும்னு ஜெபம் பண்றீங்க. இந்த கடன் அடைக்கப்படணும்னு ஜெபம் பண்றீங்க. ஏதோ ஒன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா? அப்படி ஜெபம் பண்ணும் போது இப்படி ஜெபம் பண்றீங்க, ஆவியானவருடைய உதவியோடு இயேசுவின் மூலமாக பிதா கிட்ட விண்ணப்பம் பண்றீங்க. அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது பிதா என்ன பண்றாரு? இயேசுவின் மூலமாக ஆவியானவர் இடத்துல அதை சாங்ஷன் பண்ணி சொல்றாரு. சொன்னதும் என்ன நடக்குது? ஆவியானவர் தேவதூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த அற்புதங்கள் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் இன்றைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும்னு நீங்க கட்டளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா.
தேவதூதர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் இப்பொழுது புறப்பட்டு போய் எனக்கான பாலும் தேடும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வருவார்களாக. ஹல்லேலூயா. இதுதாங்க பி ரெடி, இதுதாங்க பி ப்ரிப்பேர்டு. ஹல்லேலூயா. இதுதான் பி ப்ரிப்பேர்டு. தேவதூதன் கொண்டு வந்து கொடுக்கிற வரையில நீங்க காத்திருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க பி ரெடி. ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது. நம்ம பலத்துல நம்மளை நாமளே ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது. நம்மளுடைய சொந்த முயற்சியினால ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது. நம்மளை ஆண்டவர் தான் ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா, உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு அப்படின்னு பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க்குவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26 29 வாசிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா, அருமை பிள்ளைகள் இன்றைய தினத்தில் படைக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள், இதர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இதன் பலனை 1000 மடங்காக்கி நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, விதைக்கிற பிள்ளைகளை, இந்த ஊழியத்தில் விதைக்கிற பிள்ளைகளை ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி நீர் நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் ஏராளமானோரை நீர் விதைக்க செய்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை நான் கட்டவிழ்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அற்புத பணத்தை உங்க கரங்கள்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த அற்புத பணத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த மாதத்துல திரளான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு பணப்பெருக்கம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இந்தாங்க பாபு கொடுத்துருங்க.